தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரையில் விவசாய நிலங்களை பிடுங்கும் மத்திய அரசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மதுரை மாவட்டம் பெருங்குடிக்கு அருகிலே சின்னவுடைப்பு என்ற கிராமம் உள்ளது. ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை விமான நிலையம் அமைப்பதற்காக 750 ஏக்கர் நிலங்களை விவசாய நிலங்களை மத்திய அரசு கையகப்படுத்தியது. மீண்டும் 250 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த மத்திய அரசு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆணையிட்டது. அந்த 250 ஏக்கர் விவசாய நிலங்களும் அந்த சின்னவுடைப்பு என்ற ஒரு ஊரே காலியாகுது. அந்த ஊரில் குடியிருப்பு பகுதியையும் கையகப்படுத்துது மத்திய அரசு. வேகும் அந்த நிலத்துக்கு உரிய இழப்பீடு மத்திய அரசு தர மறுக்கிறது. மிகவும் குறைவான தொகையை அவர்களுடைய வங்கி கணக்கிலே போட்டுள்ளது. மேலும் அந்த காலி பண்ணுகிற அந்த குடியிருக்கிற மக்களுக்கு குடியிருப்பதற்கு ஒரு இடமோ வீடோ மத்திய அரசு ஏற்பாடு செய்து தரவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன கூறியுள்ளார் என்று சொன்னால், குடியிருப்பதற்கு இடமோ வீடோ நாங்கள் வழங்க மாட்டோம், இழப்பீட்டு தொகை மட்டும்தான் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். அந்த இழப்பீட்டு தொகையும் உண்மையான நிலத்தின் மதிப்பில் 10% கூட கிடையாது. ஒரு ஏக்கர் 5 லட்சம்னா 50,000 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே தர முடியாதுங்கிறாங்க மத்திய அரசு. விவசாயிகளுடைய அப்பாவி விவசாயிகளுடைய விளைநிலங்கள் பறிக்கப்படுது. இன்னைக்கு சின்னவுடைப்பு கிராம மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆளும் திமுக பாஜகவுக்கு காவடி தூக்குது. மதுரையை சேர்ந்த அமைச்சர் பி மூர்த்தி அந்த செயலுக்கு துணை போகிறார். அந்த விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கி மத்திய அரசுக்கு கொடுப்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்காப்புல. ஆளுகின்ற திமுக அரசே அந்த விவசாய நிலங்களை பிடுங்கி மத்திய அரசுக்கு தாரை வார்ப்பதில் தீவிரமாக உள்ளது. மாவட்ட நிர்வாகம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. இந்த அப்பாவி விவசாயிகளுக்கு போராடுவதற்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சி இருக்குது, வேறு எந்த கட்சியுமே கிடையாது. இன்றைக்கி திமுக காரவங்க பாஜக காரவங்க அந்த விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியோ இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தேமுதிகவோ அதிமுகவோ களத்தில் இல்லை, எட்டி கூட பார்க்கல. ரொம்ப வேதனையான விஷயம். இந்த மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு எதிராக உள்ளது ரொம்ப வேதனையான விஷயம். விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கி நீங்கள் விமான நிலையம் அமைச்சிட்டு அந்த விவசாயிகளை வயிற்றில் அடிச்சிங்கன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது, கண்டிப்பாக சும்மா விடாது. அவங்க காலங்காலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நிலத்தை பிடுங்கி விமான நிலையம் அமைக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. மதுரையில் என்ன விமானம் ஒரு நாளைக்கு என்ன 100 விமானமாக வருது? 10 விமானம் வர்றதே பெரிய விஷயம். ஒரு விமானத்தில் ஒரு 50 பேர் போகிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்குது. அப்புறம் எதுக்கு விமான நிலையத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க? அப்புறம் எதுக்கு விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்குறீங்க? விவசாயிகள் விவசாயம் பண்ணால் தான் நமக்கு சாப்பாடே கிடைக்கும், அரிசியே கிடைக்கும். அது கூட புரியலையா? விளைநிலங்களை பிடுங்கி நீங்கள் தொழிற்பேட்டை அமைச்சு விமான நிலையம் அமைச்சு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? விவசாயத்தை ஊக்குவிக்கணும். விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடும் நாசமாக போச்சு. சோவியத் யூனியன், இங்கிலாந்து எல்லாமே எடுத்துக்கோங்க. தொழில் புரட்சியை ஊக்குவிச்சான், விவசாயத்தை கைவிட்டான். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கையேந்துறான். யார்? சோவியத் யூனியன், ரஷ்யா. சாப்பாட்டுக்கு கையேந்துறான், ரொட்டிக்கும் தண்ணிக்கும் கையேந்திக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி இங்கிலாந்துலேயும் அந்த நிலைமை தான். நீ ஐரோப்பா பூரா அதே மாதிரி தான் வரப்போகுது. இன்னைக்கு கடைசியில் இந்தியாவிலேயும் அந்த நிலைமை தான் வரப்போகுது. விவசாயிகளுடைய நிலங்களை தயவு செஞ்சு பிடுங்காதீங்க. அவங்க விவசாயம் பண்ணட்டும். அவங்க விவசாயம் பண்ணால் தான் நமக்கு அரிசி கிடைக்கும், காய்கறி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும்.